ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். நாளென் செய்யும் வினைதானம் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை 20 முதல் 26 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது? கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை. சுக்கிரன் கலைக்கு அதிபதியாக இருப்பதால் கலைத்துறையினில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான காலம் நேரம் என்று சொல்லலாம். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். செய்த ஒர்க்குக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். அவங்க படம் பண்ணியிருக்காங்க, சீரியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பத்திரிகை மூலமாகவோ ஒரு மீடியா மூலமாகவோ அல்லது அரசின் மூலமாகவோ பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்கப் போகிறது. அற்புதமான நேரம் காலம். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கிருத்திகை 2, 3, 4 ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது? குரு பகவான் 2ல் இருக்காருங்க. தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். சூப்பர். 7க்குடையவன் 4ல் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ல் ராகு அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சூப்பராக சஞ்சாரம் செய்வது, அற்புதமான இடங்களில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பர் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே 2 புதனும் இருக்கார் பாருங்கள். ஸோ மொத்தத்தில் குரு புதன் இணைவு இருந்தாலே கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அந்த ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களாகட்டும் இல்லை உயர்கல்வி படிக்கிறவங்களாக இருந்தாலும் எல்லோருக்குமே கல்வி ரொம்ப பிரமாதமாக. ஏன்னா புதன் குருவோடு இணைவது என்பது மாபெரும் சிறப்பு. மற்றபடி இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். சூப்பர். கேதுவின் பிடியில் இருக்கிறார். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க ஆசைப்படுவீங்க. டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, பேரண்ட் டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. மற்றபடி 4ல் கேது இருப்பது என்பது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். பட் இருந்தாலும் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வீடு கட்டணும், ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் இறுதியில் அது வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்று சொன்னால் மிகையாகாது. அதையும் தாண்டி உங்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, இது போதுங்க, அற்புதங்க. 7ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம். இப்போ அதே நேரத்தில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் சரி, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்கப் போகிறது. எது எப்படி இருந்த போதிலும் 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ மற்ற மாணவர்கள் மூலமாகவோ இளைஞர்கள் கூட வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள்.
6ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லலாம். 8ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது சூப்பர். எந்த ஒரு அசிங்கமோ அவமானமும் ஏற்பட்டு விடாது. மாறாக தொலைந்து போன பொருட்கள், வரா கடன்கள் வசூலாகும். தொலைந்து போன பொருட்கள் கைக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 10ல் ராகு, அடடா சூப்பருங்க. 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்து அதுவும் குரு பார்வையில் இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவாருங்க. பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். அப்போ தொழிலில் நீங்கள் சிவனேன்னு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் வரக்கூடிய கஸ்டமர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மூலம் உங்களை உசுப்பேற்றி இன்னும் தொழிலை நல்லா பண்ணுங்கள், நான் காசு தரேன் அப்படின்னு எல்லாரும் உதவிக்கு வருவாங்க. கண்டிப்பாக உதவுவாங்க. சொல்கிறவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அப்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வசூலாகி நீங்கள் அதை அப்படியே தொழிலில் போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். உதாரணமாக ஒரு 5 லட்ச ரூபா எதிர்பார்க்குறீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா 10 லட்ச ரூபா கரெக்டாக அந்த கிடைச்சிதுன்னு சொன்னால் அந்த 10 லட்ச ரூபாயும் நீங்கள் தொழிலில் போடுவீங்க. அப்போ இன்புட் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போ இதுதான் நேரம், அற்புதமான தருணம். நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். மற்றபடி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள், ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடம் விருத்தி அடைகிறது. 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார். சனி பகவான் 11ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல வருமானத்தை பெற்றுத்தரப்போகிறது. பல மழை பொழிய போகிறது. உங்கள் காட்டில் மழைன்னே சொல்லலாம். உங்களை பொறுத்தவரை நிதி நிலைமை உயரப்போகிறது, வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்படின்னு சொல்லணும். அப்போ இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 4ல் செவ்வாய் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க நீங்கள் விரும்புவீங்க, கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ தாயாருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் கலைத்துறையினருக்கு பொக்கிஷமான காலம். பத்திரிகை மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் 7 கேதுவின் பிடியில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பிள்ளையாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்க போது நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.